ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். மகர ராசி அன்பர்களுக்கான பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்போம். இந்த மகர ராசி வந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் விடாப்பிடியாக முடிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், ஒரு விடாப்பிடியாக உழைத்து முன்னேற்றத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய முன்னேறக்கூடிய ஒரு ராசிக்காரங்கள். என்ன உழைப்போ அந்த உழைப்பு இருந்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற விடாமுயற்சி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் மகராசி நண்பர்கள். இந்த மகராசியுடைய கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா, குடும்ப சாந்தம் வந்து ராகு பகவான், சந்திர பகவான், சகோரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சனி பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், சத்ருஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான். இது வந்து மகராசியுடைய கிரக அமைப்புகள். பார்வைன்னு பார்த்தோன்னா, குருவோட பார்வைன்னு பார்த்தோன்னா 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கின்றார், 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கின்றார், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கின்றார். இது வந்து மகராசிய குரு பார்வை. உங்களுக்கு சனி பார்வை பார்த்தோன்னா, சனியோட பார்வை வந்து 7ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறாரு, 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கின்றார், 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார், 10ஆம் பார்வை தனுசை பார்க்கின்றார். இது சனி பகவானுடைய பார்வைகள். பொதுவாக இந்த மகராசின்னு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் தள்ளி போன சில சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், வேலை வாய்ப்புக்கான பதவி உயர்வுகள் உங்களுக்கு இப்போது வேகமாக வந்து கிடைக்க போகுது. அதோட காலகட்டம் உங்கள் அமைப்பது உங்களுக்கு. அதே மாதிரி தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வலுவாக அமைப்பு. இது வரைக்கும் நீங்கள் சில யோசித்து தயங்கி செஞ்சீங்கன்னா, முடியாது செஞ்சீங்கன்னா, அதெல்லாம் தூக்கி போட்டு தைரியமாக எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த வருஷம் போது பயன்படுத்தி கொள்வீங்க. பணியிடக்கூடிய அதிகாரம் அதிகரிக்க போகுது. யாருக்கும் பயப்பட அதிகாரத்தோடு நீங்களுடைய பணியை செய்யக்கூடிய, அதிகாரத்தோடு மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய, அதிகாரத்தோடு மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக வந்து பயன்படுத்தி கொள்வீங்க. புதிய பொறுப்புலாம் தேடி வரப்போகுது. அந்த தைரியம் தான் உங்களுக்கு புதிய பொறுப்பை கொடுக்கும் போது. அதனால் தைரியத்தோடு இந்த புது பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு முன்னேற்றம் கண்டே கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த எழுத்து மற்றும் தகவல் தொடர்பு, தொழில்நுட்பம் தொழில்கள்லாம் கொஞ்சம் பிரகாசமான ஒரு சாதகமான வாய்ப்பு அமைகிறது. உங்களுக்கு இளைய விட கொஞ்சம் நீண்ட நாள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடெலாம் கொஞ்சம் நீங்கி ஒரு திரும்ப ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதே சமயத்தில் அவங்களால ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக வர போகிறீங்க. ராகு 2ல் இருக்கார். ராகு 2ல் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா எதிர்பாரா சில பண வரவுகள் இருக்கும். பிஸ்னஸ் சார்ந்த ஒரு முதலீடாக இருக்கலாம், அது உங்களுக்கு வர வேண்டிய வருமானமாக இருக்கலாம். அது மாதிரி வந்து சில விஷயங்களை அந்த சார்பாக நல்லா ஒரு புதிய வருமானத்தை பெற போகிறீங்க. நீங்கள் சந்திரன் இருக்கிறதால பார்த்திங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் மனக்குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்குது தான். ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற செலவுகளும் கொஞ்சம் வரும், மனக்குழப்பம் செலவுகளும் வரும். அதனால் கொஞ்சம் கோயில்களுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பேச்சு கொஞ்சம் நிதானம் இருக்கணும். யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எங்கே பேசணும், கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுவதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். கோபமாக பேசி தேவையற்ற சிக்கல்களை, பிரச்சனைகளை குடும்பத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பேச்சுக்களில் தயவுசெய்து கவனமாக இருங்க. பல் இது மாதிரி இடங்களில் சிறு சிறு உபாதைகள்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் மருத்துவரை பார்த்து அப்பப்போ சிகிச்சை எடுத்துக்கு நல்லது. உங்களுக்கு சூரிய பகவான் 4ல் இருக்கார். 4ல் இருக்க சூரிய பகவானால் பார்த்திங்கன்னா அலைச்சல் அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகரித்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலைச்சல் அதிகரித்தாலும் அந்த எந்த ஒரு வேலைக்காக அலைகிறீங்களோ அந்த வேலை வந்து சுபமாக முடியக்கூடிய ஒரு நிலை. அதனால் அலைச்சல் இருந்தாலும் வேலை வந்து ஈஸியாக முடியும் உங்களுக்கு. குரு பகவான் 6ல் மறைகிறாரு. 4ல் மறைஞ்சு போகிறத கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய கடன் வாங்குவதை தயவு செய்து தவிர்த்துடுங்க. கடன் வாங்குவதை விட்டுடுங்க. அந்த சில பிரச்சனைகள்லாம் அவங்களால கண்டிப்பாக தவிர்க்க முடியும். எதிரிகளாக இருந்த சில தொல்லைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய போகுது. உங்களுக்கு இன்சூரன்ஸு மட்டும் பழைய பாக்கி எதாவது அடித்தா அந்த பாக்கிகள்லாம் பணமாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. வர வேண்டிய வருமானங்கள் வரப்போது. கடனாக இருந்தால் வயசு வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. பொதுவாக அந்த உத்தியோக சார்ந்த பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகரத்துக்கு 3 வந்து புதன்
சனி இருக்காங்க. அதனால் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் இடமாற்றம் இருக்கலாம். அந்த இடமாற்றமும் ஒரு பணி உயர்வோடு இருக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் ஆகலாம். அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு நீங்கள் இன்றைக்கெல்லாம் எதிர்பார்த்து சில உயர்வுகள்லாம் பதவி உயர்வுலாம் கிடைக்க போகுது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதேமாதிரி கடின உழைப்பு கேட்ட ஒரு அங்கீகாரத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பெற போகிறீங்க. உங்களுடைய ஆலோசனை ஊழியர்கள்லாம் சில கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. 6ல் குரு இப்போ பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் மேலேதோடைய சில கருத்து வேறுபாடெலாம் இருக்கும். ஆனால் குரு மறைஞ்சிடாருங்களா, அதனால் கொஞ்சம் சில கருத்து வேறு இருக்கலாம். அதனால் அதிகாரிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது. உங்களுக்கு வேலையில் அலட்சியம் காட்டாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் இருந்து முடிச்சுட்டு வாங்க. அடுத்தவங்கிட்ட ஒப்படைச்சி வருவதை தவிர்ப்பது நல்லது. அதனால் கவனமாக உங்கள் வேலையை முடிச்சுடுவாங்க. வியாபாரங்களுக்கு பார்த்தா பொதுவாக பார்த்துன்னு வச்சுங்களேன், புதிய புதிய முதலீடாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த காலங்க. ஆனால் குறிப்பாக அந்த தகவல் தொடர்பு, இரும்பு, கட்டுமான பொருட்கள் இது போல விஷயங்களை கொஞ்சம் இரட்டிப்பு லாபத்தை பெறலாம். சிமெண்ட்டு, கம்பி, ஜல்லி, எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருக்குது, டைல்ஸ், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நல்லா ஒரு இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் அமைந்ததுனால பயன்படுத்தி கொண்டு லாபத்தை நீங்கள் நல்லா பாருங்கள். 2ல் ராகு இருக்கார். உடைய கூட்டாளிகளிடம் கொஞ்சம் பண விஷயத்தில் வெளிப்படையாக இருங்க. ஒரு குரூப்பாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ஸை நல்லா ஓப்பனாக மெயின்டைன் பண்ணுங்கள். கணக்கு வழக்கு எல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் குறைஞ்சனால கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் வெளிப்படையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வெளிமாநில தொடர்பு மூலம் வியாபாரத்தை விடுபடுத்த முடியும். இங்கேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு உடைய பொருட்களை அனுப்புவதுக்கோ அங்கேருந்து பொருட்களை பெறுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு லாப விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொண்டு அடுத்து போவதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மகரத்துக்கு இந்த பராப வருஷம் அமையுது உங்களுக்கு. பொதுவாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 4ல் சுக்கர் இருக்கார். 4ல் சுக்கர் தான் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளாக உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. உங்களுடைய ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. அதனால் கொஞ்சம் ஒரு பிரகாசமான அற்புதமான வருஷமாக தான் உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு அலுவலகத்துலலாம் இருக்கக்கூடிய கொஞ்சம் திறமையெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் புதிய பொறுப்புகள்லாம் தேட போகுது. பெண்களுக்கு புதிய பொறுப்பு, அது மூலம் ஒரு கௌரவத்தையும் ஒரு பதவி உயர்வை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மகரத்துக்கு அமைகிறது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 புதன் இருக்கார். புதன் கொஞ்சம் பலமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஏதோ ஒன்றும் பார்த்த ஒன்றும் படித்த ஒன்றும் ஒரு மெமரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குது. போட்டித் தேர்வுலாம் எழுதுங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த கல்வித் திறமையால் பாருங்கள். வெளிநாடு யாராவது படிக்க விரும்புனீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையுது. உங்களுக்கு 8ல் கேது இருக்கார். கேது இருக்கிறதால தேவையற்ற நண்பர்களுடைய சகவாசத்தை தவிர்த்துடுங்க. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லையும் ரொம்ப க்ளோஸாக இருக்காதுங்க. ஹாஸ்டலில் தங்கியிருந்தால் ரூம்மேட்டு கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளில போகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ல் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கணும்னா நண்பர்களுடைய சகவாசத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. கல்வியில் மட்டும் கவனமாக, தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டிங்கன்னா உடைய கல்வி எதிர்காலம் குடும்பத்தோட அமைதியெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தயவு செய்து கவனமாக இருங்க. மகர ராசி அன்பர்கள் இந்த பராப வருஷத்தில் இந்த பொதுவாக நன்மைன்னு பார்த்தோன்னா 7 சனி உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இப்போதான் முடிஞ்சுது. இந்த 7 சனி முடிஞ்சதால் ஜெயசனியால் உங்களுக்கு 3 இருக்கு அமர்றதால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய, தொட்டதெல்லாம் வளரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி தைரியத்தோடு, வீரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு எதையும் செய்கிறதால எல்லா விஷயத்தையும் நீங்கள் உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏற்படுது மகரத்துக்கு. இந்த பராப வருஷம் உங்களுக்கு அசையா சொத்துக்களான வீடு, நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பலமாகுது இந்த வாய்ப்பெலாம். அதுவும் இந்த வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு காலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால போல் வாய்ப்புகள் கிடைச்சா பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாகுது. இந்த வருஷத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2ல் ராகு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடனை வாங்கி கொடுக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் செஞ்சீங்கன்னா தேவையற்ற பிரச்சனை மாட்டிங்க. கவனம். குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது
உறவினர் சகோதர சகோதரிகள் பசங்கக்கிட்ட வீட்டுக்காரமாட்ட யார்கிட்ட வந்து பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக கனிமையாக பேசுங்க. தேவைப்பட்ட பேச்சுக்களாக பேசுனா மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஆளில் வந்து குரு இருக்கார், 8ல் கேது இருக்கார். அதனால் பார்த்தோன்னா உணவு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க. வெளியில் தேவையான உணவை சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, தேவையானதை சாப்பிடுங்க. கொஞ்சம் உணவு கவனம் வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் போது மற்றபடி நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடமாக தான் உங்களுக்கு மகரத்துக்கு அமையுது. உங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பொதுவாக ராகுகால வேலையில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு மனக்கசப்புகள்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகராசி அன்புகளுக்கு இந்த பராபவ வருஷம் அற்புதம் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆண்டவனில் துர்க்கை அம்மனை வேண்டிக்கிறேன். நல்ல ஒரு முன்னேற்றம் அமைகிற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.